Taste the Daily. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மகேஸ்வரன், வீட்டிற்குள் சிறுத்தை புகுந்திருக்கிறது, தற்போது வரைக்கும் யாருக்கும் ஆபத்து இல்லை அல்லவா? என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் இந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர்? திலகவதி, அந்த சிறுத்தை தற்போது வரை வீட்டிற்குள் தான் இருக்கிறது. இந்த சிறுத்தை இருக்கக்கூடிய வீடை சுற்றி 100க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சிறுத்தையை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அச்சத்தோடு இருக்கிறார்கள். காரணம், இந்த வீட்டை சுற்றி ஏராளமான வீடுகள் இருக்கிறது. எனவே இந்த சிறுத்தை அங்க ஒருவேளை வீட்டிலிருந்து தப்பி வெளியே வந்தால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். சற்று முன்பு அந்த சிறுத்தை வீட்டிலிருந்து தப்புவதற்கு முயற்சி செய்திருக்கிறது. அந்த வீட்டில் உள்ள ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியே தப்ப முயன்ற போது வனத்துறையினர் சுதாரித்துக் கொண்டு உடனடியாக அதை தடுத்து அந்த ஜன்னல் வழியாக தடுப்புகளை தடுத்து விட்டார்கள். அந்நேரம் சிறுத்தை தப்பிவிட்டது என தவறான தகவல் பொதுமக்களிடையே பரவிய நிலையில் அந்த பகுதிக்கு வந்த பொதுமக்கள் வனத்துறையினரோடு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். சுமார் 10 நிமிடங்களுக்கு மேலாக கடுமையான வாக்குவாதம் நடந்த நிலையில் சிறுத்தை வீட்டுக்குள் இருப்பது பின்னர் உறுதி செய்யப்பட்ட நிலையில் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். சம்பவம் நடந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தி வருகிறார்கள். ஆனால் மக்களில் ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்பகுதியில் தொடர்ச்சியாக சிறுத்தையின் நடமாட்டம் இருக்கிறது, மக்களை அச்சுறுத்தி வருகிறது, கால்நடைகள் கொல்லப்படுகிறது. எனவே இந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி எங்களுக்கு காட்டிவிட்டு பிறகுதான் இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும். அதுவரை நாங்கள் யாரும் இந்த பகுதியை விட்டு செல்ல மாட்டோம் என கூறி தற்போது அந்த வீட்டிற்கு முன்பு நின்று கொண்டிருக்கிறார்கள். சிறுத்தையை பிடிக்கும் பணிக்கு கால்நடை மருத்துவர்கள் தேவை. முதுமலையில் வனக்கால்நடை மருத்துவர் உள்ள நிலையில் அவர் வேறு ஒரு பணி காரணமாக ஈரோடு மாவட்டம் சென்றிருக்கிறார். தற்போது அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து சேருவதற்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரம் ஆகும். அதன் பிறகு அந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து பாதுகாப்பான இடத்தில் விடுவதற்கான நடவடிக்கைகளை ஏற்பதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதே நேரம் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்றால் உயர் அதிகாரிகளின் அனுமதி தேவை. இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை எடுத்து கூறி மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான அனுமதியை பெறும் முயற்சியிலும் தற்போது இங்க இருக்கக்கூடிய வனத்துறை உயர் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். திலகவதி, விரிவான தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரன். Taste the Daily.